أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم لحليم أواه منيب صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, அல்லாஹ்வின் மேன்மை மிகு நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும் போதும் சரி, இந்த உலகத்தை விட்டு மறைந்த போதும் சரி, நம்மை பற்றி நினைவு கூறுகிற, நம்மை பற்றி சிந்திக்கின்ற, நம்மை பின்பற்றுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு அமைந்திட வேண்டும் என்பதை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக சொல்வோம், நீ வாழ்வது பெரிதல்ல, நீ இறந்த பிறகும் உன்னை பற்றி பேசுகிற அளவுக்கு, உன்னை பற்றி நினைவு கூறுகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று சொல்வர். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்வும் அவர்களது வாக்கும் அவர்களுடைய வரலாறுகளும் இதைத்தான் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே பல இடங்களில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பேசுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறப்பித்து பேசுவதோடு மட்டுமல்லாமல், இந்த மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் நின்றும் உள்ளது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த குர்பானி என்றால் என்ன, இந்த குர்பானியில் என்ன இருக்கிறது என்று சஹாபா பெருமக்கள் கேள்வி கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்ன ஒரு பதில், இந்த குர்பானி என்பது உங்களது தந்தை இப்ராஹீமின் வழிமுறை என்றார்கள். இந்த குர்பானி என்னுடைய சுன்னத் என்று சொல்லவில்லை, என்னுடைய வழிமுறை என்று பெருமானார் சொல்லவில்லை, மாறாக உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறை என்று சொன்னார்கள். என்னை பின்பற்றினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான் என்று பெருமானார் பல இடங்களில் சொல்லித் தரும் பொழுது, எல்லாம் வல்ல அல்லாஹ்வும் குர்ஆனில் அதைத்தான் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தை பிரியப்பட்டால் பெருமானாரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அந்த மக்களிடம் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வஅத்தீஉர் ரசூல, ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இவ்வாறு இருக்கும் பொழுது பெருமானார் இங்கு சொல்லித் தருகிறார்கள், இந்த குர்பானி என்பது உங்களுடைய தந்தை இப்ராஹீமின் வழிமுறை என்று பெருமானார் சொன்னதோடு மட்டுமல்லாமல், குர்பானி தினத்தன்று இந்த அமலைத்தான் அல்லாஹ் அதிகம் பிரியப்படுகிறான் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், குர்பானி தினத்திலேயே இந்த குர்பானி பிராணியினுடைய ரத்தம் இந்த பூமியை சென்று அடைவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். காரணம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழியில் உள்ளது என்று பெருமானார் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அளவுக்கு சிலாகித்து சொல்லி தந்திருக்கும் பொழுது, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வும் வரலாறும் நம்முடைய வாழ்வுக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை வழங்க வல்லதாக அமைய பெற்றிருக்கிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு எதை சொல்லி தருகிறது என்றால், இந்த உலகத்தில் மனிதனே நீ வாழ்வது என்பது ஏதோ வாழ்ந்து செல்கிறாய் என்று அல்ல, ஏதோ வாழ்ந்து விட்டு சென்று விடுகிறாய் என்று அல்ல, நீ மறைந்த பிறகும் உன்னுடைய வாழ்வு பேசப்பட வேண்டும், நீ மறைந்த பிறகும் உன்னை பற்றி மக்கள் நினைவு கூற வேண்டும், நீ இல்லை என்று சொன்னாலும் உன்னை பற்றி மக்கள் பேச வேண்டும், உன்னுடைய நற்குணங்களை பின்பற்ற வேண்டும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வு புனிதம் நிறைந்த வாழ்வாக நீ வாழ்ந்து காட்டி சென்றிருக்க வேண்டும் என்பதை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பல்வேறு சிறப்புகள் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருந்தாலும், 2 இடங்களில் அவர்களுடைய அழகிய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் தமது ரப்பை பற்றி சிலை வணங்கிகளான, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அந்த முஷ்ரிக்கீன்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற பொழுது அவர்கள் ஆக்ரோஷம் நிறைந்த வாலிபராக வெளிப்பட்டார்கள். யாரெல்லாம் சிலைகளை வைத்து இறைவனுக்கு மாறு செய்து கொண்டு இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்களோ
அவர்களுக்கு மத்தியில் சென்று இதை வணங்கக்கூடாது என்று தைரியமாக அவர்கள் பிரச்சாரம் செய்த பொழுது அல்லாஹ் அவர்களை ஒரு ஆக்ரோஷம் நிறைந்த இளைஞனாக அறிமுகம் செய்தான் இந்த உலகத்துக்கு. அதுக்கு பிறகு பாருங்க, தம் சமூகத்தை அவர்கள் எதிர்கொள்ளும் போது சிறந்த விவேகம் உள்ளவர்களாக அல்லாஹ் அவர்களை அறிமுகம் செய்தான். அடுத்ததாக தம் தந்தையை நல்வழிப்படுத்துகிற முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிற பொழுது ஒரு சிறந்த ஒரு அற்புதமான வழிகாட்டியாக அல்லாஹ் அவர்களை வெளிப்படுத்தினான். யாபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், உங்களிடத்தில் வராத கல்வி ஞானம் அருமை தந்தையை என்னிடத்தில் வந்திருக்கிறது. ஃபத்தபிஇனி, என்னை பின்பற்றுங்கள், உங்களை நேரான பாதையில் நான் கொண்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். அவர் தந்தையிடம் பார்க்கக்கூடிய சில இணை வைப்பு காரியங்களை பார்க்கிற பொழுது இதெல்லாம் சரியில்லை, என்னைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் உங்களை நேரான பாதையில் செலுத்துவேன் என்று தந்தைக்கு அவர்கள் உபதேசம் செய்கிற பொழுது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அல்லாஹ் அவர்களை அறிமுகம் செய்தார். அதே போல தம் நாட்டு மன்னனை எதிர்கொள்ளும் ஒரு நாட்டு மன்னனை எதிர்கொள்ளும் ஆற்றல் எவருக்குமே கிடையாது இல்லையா? ஒரு நாட்டு மன்னனை ஒரு பிரஜை எதிர்கொண்டால் அவர் அந்த நாட்டில் உயிர் வாழ்வதே கடினம். சவுதியை நீங்க எடுத்துக்கொண்டே, சவுதி அரசாங்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கு மன்னர் ஆட்சி. மன்னரை எதிர்த்து யார் வாய் திறந்தாலும் உடனே அவர் இல்லாமல் ஆக்கப்படுவார், அல்லது தண்டிக்கப்படுவார், அல்லது சிறையில் தூக்கி போடப்படுவார். அவர் அரசாங்க, அதாவது அந்த மன்னரை எதிர்த்து ஹக்கான விஷயத்தை சொன்னாலும் கூட குர்ஆன் ஹதீஸை வைத்து அந்த நாட்டு மன்னர் செய்யக்கூடிய அடிச்சாட்டியத்தை சுட்டி காண்பித்து அல்லாஹ் இப்படி பேசுகிறான், ரசூல் இப்படி பேசுகிறார்கள், ஆனால் இந்த நாட்டு மன்னர் இப்படி ஆட்சி செய்கிறார் என்று எவர் பேசினாலும் அவர் உடனே சிறையில் தூக்கி போடப்படுவார். முந்தைய காலங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக மக்கா முக்கர்ரமா ஹரம் ஷரீஃபில் இமாமாக சேவையாற்றிய ஒரு ஆலிம் பெருமகனார் அந்த ஜும்மாவுடைய குத்துபாவில் அந்த நாட்டு மன்னர் செய்யும் அழிச்சாட்டியத்தை சுட்டி காண்பித்து குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டு அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ரசூல் இப்படி சொல்கிறார், நாட்டு மன்னர் இப்படி செயல்படுகிறார் என்று அவர் சொல்லி முடித்து குத்துபாவில் இருந்து மிம்பரில் இருந்து இறங்கும் பொழுதே ராணுவம் அவரை கைது செய்து சிறையில் தூக்கி போட்டுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, மன்னர் ஆட்சி என்பது அப்படித்தான். அது அந்த அளவுக்கு அவன் ஒரு மன்னனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமும் ஒரு திறமையும் ஒரு மாபெரும் ஆற்றலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு மன்னனை எதிர்கொள்ளும் பொழுது சிறந்த தர்க்கக்கலை வல்லுநராக அல்லாஹ் அவர்களை வெளிப்படுத்தினார். அந்த நாட்டு மன்னன் கேட்டான், உன் இறைவன் யார்? என்னுடைய இறைவன் உயிர் கொடுப்பவன் எடுப்பவன் என்றார்கள். அப்படியா, எனக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது என்றான். உடனே தன்னுடைய கருத்தை மறுபடி சொல்றாங்க. அப்படியா நீ சொல்கிறாய்? என்னுடைய ரப்பு கிழக்கே இருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், உன்னால் முடிந்தால் மேற்கே இருந்து அதை கொண்டு வா பார்ப்போம் என்று அவரிடத்தில் தர்க்கம் செய்தார்கள். அப்போ ஒரு மன்னனிடத்திலே தர்க்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தர்க்க கலா வல்லுநராக அல்லாஹ் அவர்களை அந்த நேரத்திலே அறிமுகம் செய்தான். இவ்வாறு அறிமுகம் செய்த அல்லாஹ் தஆலா அவர் தம் வாழ்வின் மிக முக்கியமான 2 பகுதியில் அவர்களை அழகிய பண்புடையவராக அல்லாஹ் அறிமுகம் செய்கிறார். இன்ன இப்ராஹீம லஹலீமுன் நவ்வாஹும் முனீப், நிச்சயமாக இப்ராஹிம் என்பவர் சகிப்புத்தன்மை கொண்டவர், அதே போல இளகிய மனம் கொண்டவர், எதற்கெடுத்தாலும் ரப்பை முன்னோக்கக்கூடியவர். சகிப்புத்தன்மை கொண்டவர், இளகிய மனமுடையவர் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சிலாகித்து சொல்லுகிறார். எதற்கெடுத்தாலும் ரப்பை முன்னோக்கக்கூடியவர்னா என்ன விஷயம் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் சாட்டி விடுவார்கள். தன்னுடைய உயிரே போகிற தருணமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்று ரப்பை முன்னோக்கினார்கள். அந்த நம்ரூத் என்று சென்ற வாரம் கூட சொன்னேன், அந்த நம்ரூத் என்ற மன்னன் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுகிற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் எப்படியாவது அங்கிருந்து தப்பித்திடலாம் என்று அவர்கள் முயற்சிக்கவில்லை. எனக்கு உதவி செய்யுங்கள் என்று யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை. உதவி செய்திட வந்த ஜிப்ரீலையே திருப்பி அனுப்பினார்கள். என்னுடைய அல்லாஹ் என்னோடு விளையாடி கொண்டிருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான். சோதனைகளை கொடுத்த ரப்புக்கு என் மீது அக்கறை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, உங்களது உதவிகள் தேவை.